தேவி நாராயண லட்சுமி நாராயண பத்ரே நாராயண. மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில் மாசி குடவிழாவை முன்னிட்டு ஹைந்தவ சேவா சங்கம் நடத்துகின்ற இந்த 89வது இந்து சமய மாநாட்டிலே 10வது நாள் நிகழ்வாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆன்மீக சிந்தனை சொல்லரங்கத்திற்கு நடுவராக வீட்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, எழுச்சிமிகு பேச்சாளர் பெருமக்களே, கடந்த 2 மாதங்களாக ஊனின்றி உறக்கமின்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உண்மத்த சீரிய நோக்கோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹைந்தவ இந்து சேவா சங்கத்தினுடைய நிர்வாக குழு பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியவரின் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நீதிபதி அவர்களே, ஆண்டவனுடைய பெருமையை கூறுவதற்கு கூடிய ஒரு அடியவர் தேவை என்று நம்முடைய சகோதரி மலர்மொழி அவர்கள் சொன்னார்கள். ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவனுடைய பெருமையை சொல்வதற்கு நான் ஒரு அடியவன் தான், ஒத்துக்கொள்கிறேன். ஐயா, முதலிலே நீங்கள் ஒரு சொல்லை சொன்னீர்கள். இந்த மேடையில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து உங்களுடைய நாவை அசைத்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் சொந்தக்காரி யார் என்று சொன்னால் இங்கே வீட்டிருக்கக்கூடிய மண்டைக்காட்டு பகவதி அம்மன் என்று இந்த நடுவரே தீர்ப்பினை எழுதிய பிறகு நான் பேசுறேன்னா நானா பேசுறேன்? நான் அணிவன் தாங்க. அவ ஆட்டுவித்தால் ஆள் ஒருவன் ஆடாதாரே கண்ணா, அவள் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றால் நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஆண்டவன் பெருமை. நீதிபதிகளை எந்த ஒரு கருத்தை சொன்னாங்க? ராமன் சீதை அசோகவனத்தில இருக்கின்ற பொழுது அனுமன் என்று சொல்லக்கூடிய தொண்டன் தானே வந்து காப்பாற்றினான் என்று சொன்னார்கள். ஒத்துக்கொள்கிறேன். ராமாயணத்தை மாற்றி பேசுவதற்கு என்னுடைய நாக்கு இடம் கொடுக்காது. நீதிபதிகளை ஒரு செய்தி என்ன தெரியுமா? வனவாசம் முடிந்து அயோத்தியிலே பட்டாபிஷேகம் முடிந்து ராமனும் சீதையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ராமன் கேட்கிறான், அம்மா சீதா தேவி, நீ அசோகவனத்திலே இருந்தாயே, உனக்கு என்னை பிடிக்குமா என்னுடைய நாமம் பிடிக்குமா என்று கேட்டார். ராமன் கேட்டான். அதாவது ஒரு கணவன் மனைவியை பார்த்து, இப்ப என்னுடைய மனைவி என்ன பார்த்து, ஏங்க நான் கேட்கிறேன், என்ன பிடிக்குமா என் பேரை பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க பேர் இருக்குங்க, நீங்க தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இங்கே சீதா தேவி என்ன சொன்னால் தெரியுமா? நாதா, ராமனை விட ராமன் நாமம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார். அம்மா, என்னை விட என்னுடைய பெயர் தான் நாமம் தான் உனக்கு பிடித்ததா? ஆம். ஏன் அப்படி சொல்கிறாய்? அசோகவனத்திலே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக இருந்த பொழுது அனுமன் வந்தான். ராமா 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 என்ற மந்திரத்தை சொன்னான். அந்த மந்திரம் தான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, உயிரை கொடுத்தது என்று சொன்னார். நீங்கள் கடலுக்கு அப்பால் ராமநாமமோ, கடலுக்கு இப்பால் என்னுடைய உயிரை காப்பாற்றியது ராமன் அல்ல, ராமனுடைய நாமம் என்று சீதா தேவி சொல்லிவிட்டாள் என்று சொன்னால் ஆண்டவனுடைய பெருமைக்கு ஈடு இடை ஏதாவது இருக்கிறாங்க? அருமையா பாருங்க. ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது, ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது, ஓதி ஓதி உண்மைகளை உரைத்த மதம் இது, நீதி தேவன் கோயில் கொண்டு நிலைத்த மதம் இது. பாடுவீங்களா? ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதமும் இந்து மதம். அந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு என்னது? ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது, ஆதிமூல நாயகனை கண்ட மதம் இது. அப்ப இந்து மதத்தினுடைய சிறப்பு என்ன?
சமயோப்புக்களில் எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய பெருமை அவ்வளவு பெருமை இருக்குதுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நண்பர் ராஜகுமார் அவருடைய வீட்டு விசேஷ கிரகப்பிரவேசம் பால்காட்சி. முதல் நிகழ்ச்சி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கணபதி ஹோமம் வச்சிருக்காங்க. பிள்ளையார் சுழி போட்டு எழுத படிக்க தொடங்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்ற பொழுது கூட 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று கம்பீர குரலில் அந்த ஆண்டவனுக்கு முதல் வணக்கம் கொடுத்தீர்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? எந்த செயலை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு எழுத படிக்க தொடங்கி எந்த செயலை தொடங்கினாலும் இறைவனை வணங்கிவிட்டு செய்தால் அந்த விஷயம் சிறப்பாக நடைபெறும். அனைத்து எழுத்துக்கும் அனைத்து ஓசைக்கும் 4 வேதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது அந்த ஓம் 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 பிரணவ மந்திரம், ஓங்காரம். அதுதான் இறைவனுடைய சப்தம், நாதம், வடிவம். அந்த வடிவத்தை தான் நாம் இறைவனாக வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீதிபதிகளே, அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதற்கால் என்று ராஜகுமார் முதலாக வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு அல்லல்வோம் வல்வரைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் என்று அன்னை இறைவனை வழிபட்டுக் கொண்டு இறைவனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டு இங்கே அடியவர்கள் என்று பேச வந்திருக்கிறார். நீதிபதி அவர்களே, அடியாரை மட்டும்தான் இறைவன் காப்பாற்றுகின்றானா? நான் கேட்கிறேங்க. அந்த காலத்தில் அசுரர்கள் இருந்தார்கள், நல்லவர்கள் இருந்தார்கள், அடியவர்களும் இருந்தார்கள். அந்த அடியவர்கள் கூட்டத்திலே மண்ணாங்கட்டிகளும் இருந்தார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த காலத்தில் அப்படிதாங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள், அடியவர்களும் இருக்கிறார்கள், மண்ணாங்கட்டிகளும் இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? நீதிபதிகளே, கண்ணனுடைய மாமா கம்சன், கண்ணன் எப்ப வருவான், கண்ணன் எப்ப வருவான், கண்ணன் எப்ப வருவான், ஐயோ என்னுடைய உயிரை பறித்து விடுவான் என்று கண்ணன் 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 என்னுடைய உயிரை எடுத்து விடுவான் என்று சதா இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். இல்லை என்று மறுக்க முடியுமா? அவனுடைய சொந்தக்காரன் சிசுபாலன் கண்ணனா, என் சொந்தக்காரனா, 100 முறை என்னை திட்டலாம், அது வரைக்கும் பொறுத்துக் கொள்கிறேன். கண்ணா 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 என்று கண்ணனை திட்டினான், ஏசினான், இழிவுபடுத்தினான். கண்ணன் என்ன செய்தான்? உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறான்? இந்த துருப்பில் இருக்கிறானா? இருக்கிறான். இரண்யாய நமக நாராயணாய நமக என்று சொல்லாதே, இரண்யாய நமக என்று போட்டானே, அந்த இரணியனை அழித்தானே, கொண்டானே. கொன்று என்ன செய்தார்? வேல் வேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிவேல் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்தில் அந்த சூரபத்மனை இறைவன் வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் தன்னுடைய கொடியில் வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், நீதிபதி அவர்களே, இறைவன் யாரையும் அழிப்பதில்லை, அடியார்களையும் காப்பாற்றுவான். அவனை திட்டினாலும் ஏசினாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். இதுதான் ஆண்டவனுடைய பெருமை. நீதிபதிகளே, அது மட்டுமல்ல, இங்கே வீற்றிருக்கக்கூடிய அன்னையை பாருங்கள். தர்மம் தாழ்ந்து அழிந்திடும் போது அன்னை கோலம் கொள்வாள், தரணி நடுங்கிட தாண்டவமாடி தீயோர் மாய்ந்திட சிரிப்பாள், அசுரபுரியினை அழித்தொழித்தே அவள் ஆண்மை காட்டிடுவாள், கையினில் சூலம் வாழும் ஏந்தி சக்தி எழுந்திட்டாள். இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்னையானவள் 1000 கண்கள் உடையவளாக, சிங்காரவல்லியாக, சந்தூர திலகவதியாக, சம்மலர் தேவியாக, அகிலலோக நாயகியாக, பாதோட்டும் பைரவியாக
மங்கள ரூபிணியாக இங்கே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னால் அவளுடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம் என்பதற்காகத்தானே, அவளுடைய பெருமையை சொல்வதற்காகத்தானே நாம் இங்கே வந்திருக்கிறோம். என்னங்க, ஒரு பன்றிக்குட்டி ஐயோ பசியால் துடித்து அழுது கொண்டிருக்கிறது. பன்றிக்குட்டிக்கு பால் கொடுப்பதற்காக என்னுடைய இறைவன் ஒரு தாய் பன்றியாக மாறி அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தானே. இதுதாங்க எங்க ஆண்டவன். என்னுடைய இந்து சமயம் போற்றக்கூடிய ஆண்டவன் அப்படிப்பட்டவன். காவிரியில ஆற்றல் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரசவத்திலே மகன் துடித்துக் கொண்டிருக்கின்றாள். தாய் மறுபுறத்திலே பார்த்தான் என்னுடைய இறைவன், என்னுடைய ஆண்டவன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன், கேட்டவருக்கு கேட்ட விடங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய என்னுடைய இறைவன் சாட்சாத் அந்த சிவபெருமான் ஒரு தாயாக மாறி பெற்ற பிள்ளைக்கு பிரசவம் பார்த்தான் என்று சொன்னால் அந்த தாயுமானவனாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய பெருமைக்கு ஈடு இணை ஏதாவது இருக்கிறாங்க? நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? முக்தி அடைய வேண்டும். அதைத்தான் பாம்பாட்டி சித்தர் அழகாக பாடுகிறார். எப்படி பாடுறார் தெரியுமா? சிவாய ஹராய ஓம், சிவாய ஹராய ஓம், சிவாய ஹராய ஓம், சிவாய ஹராய ஓம். தெளிந்து 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 அடுபாம்பே சிவன் சிவாதம் கண்டு தெளிந்து அடுபாம்பே. தெளிந்து 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 அடுபாம்பே சிவன் சிவாதம் கண்டு தெளிந்து அடுபாம்பே. அடுபாம்பே தெளிந்து அடுபாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று அடுபாம்பே. சிவனுடைய திருவடியை பார்த்து விட்டோம் என்று ஆடுவாமை என்று பாம்பாட்டி சித்தர் பாடுகின்றார் என்று சொன்னார். எல்லாம் உனது மதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்று இருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும் என்று சம்பந்தர் பாடுகிறார் என்று சொன்னார். அந்த இறைவனுடைய பெருமைக்கு ஈடு இணை ஏதாவது உண்டாங்க? நம்மாழ்வார் பாடுகிறார். என்ன பாடுகிறார் தெரியுமா? மணி மின்னும் மேனி தம் மாயவன் பேர் சொல்லி வாழ்வினோ. எவ்வளவு அழகாக பாடுகின்றார். அந்த இறைவனுடைய நாமத்தை சொன்னார். கேட்கும் இடர் ஆயெல்லாம் கேசவா என்ன, கேசவா என்ற நாமத்தை சொல்லிவிட்டார். நம்முடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நாடி நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடேன் அவன் நாமம் வீடே பெறலாமே என்று முக்திக்கு சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கி ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கருத்து நீதிபதிகளே. கம்பன் ராமாயணத்தை எழுதுகின்ற பொழுது துமி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வதற்காக ஒரு தயிர்கடைய மூதாட்டியாக வந்து கம்பராமாயணத்தை அடியவரை பூர்த்தி நிறுத்துவதற்காக தயிர்கடைகின்ற மூதாட்டியாக வந்தவன்தான் முருகன் கடவுள். கச்சியப்ப சுவாமிகள் கந்த புராணத்தை எழுதுகின்ற பொழுது திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் என்று பாடுகின்ற பொழுது 5 முகங்கள் எங்கே இருக்கிறது? விளக்கம் கொடுத்தவன் இறைவன். குமரகுருபரர் பாடுகின்ற பொழுது நேரிலே வந்து மாலை சூடியவன் அந்த மீனாட்சி அம்மை என்று சொன்னால் அந்த இறைவனுடைய பெருமையை, ஆண்டவனுடைய பெருமையை என்றும் போற்றி வணங்கி இதோ அன்னைக்காட்டிலே வீற்றிருக்கக்கூடிய அன்னையினுடைய பாதார விந்தங்களை போற்றி வணங்கி வாழ்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்.